ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாரி பழகுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வெக்கேஷன் கூப்பிட்றாங்க. நான் அதனால் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு தங்கச்சி, அக்கா என்ன விட்டு தனியா மட்டும் போயிறாதக்கான்னு அவள்ட்ட கேட்குறா. ஆனால் அக்கா இல்லை, நான் கண்டிப்பாக போய் தான் ஆவேன்னு சொல்லி சண்டை போடுறா அவ கூட. அதனால தங்கச்சி கோவத்தில் என்ன பண்ணுவான்னா, அவங்க அக்காவோட ரூமில் பேசிகிட்டு இருக்க நேரம் கதவை டக்குன்னு சாத்திட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் 2, 3 நாள் கழித்து தான் வீட்டுக்கு வரா. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 2, 3 நாள் கழித்து தான் வீட்டுக்கு வரா. வீட்டில் வந்து பார்த்தா ஆள் இல்லை. அப்போ அவன் என்ன நினச்சிட்டான்னா, அவங்க அக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெக்கேஷன் போயிட்டான்னு நினச்சிட்டா. அதனால அவங்க அக்காவுக்கு அவள் காலே பண்ணல. ஒரு 2, 3 நாள் கழித்து பார்த்தா அவள் நைட்டு தூங்கிட்டு இருக்கா. மிட் நைட் 12:00 பார்த்தா அவங்க அக்கா ரூம்லேருந்து ஏதோ சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு பயமாக வேறு இருக்குது. அக்கா வேறு இல்லையே, என்ன சவுண்ட் வருதுன்னு பயமாக இருக்குது. ஆனால் அவன் அக்கா ரூமை அவள் திறந்தே பார்க்கல. ஏன்னா அக்கா ரூமை திறந்தா அக்காவுக்கு பிடிக்காது. அதனால அவள் திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சவுண்டு திருப்பி நெக்ஸ்ட் டேயும் நைட்டு 12:00 இந்த சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவள் திடீர்னு போய் கதவை திறக்கா. பார்த்தா அவங்க அக்கா அந்த ரூமில் இறந்து போய் கிடக்காங்க. என்னென்னா, இவன் அன்றைக்கி கதவை டக்குன்னு அடிச்சுட்டு போன நேரம் அவங்க அக்கா அங்கே மயங்கி விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டா. இவன் அந்த கில்ட்டிலேயே கடைசி வரைக்கும் இருக்கிறா. அவங்க அக்காவும் இனி நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.